அனைவருக்கும் அன்பான ஆனி மாத வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது இந்தோனேஷியன் ஃப்ரைட் ரைஸ் நாசி கோரேங். இந்த நாசி கோரேங்க ஸ்ரீலங்காவில் நாசி உண்டு, நாசி சாப்பாடு உண்டு என்று சொல்லுவாங்க. நீங்கள் கொழும்பு ஹோட்டல் வழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொழும்பு காத்தாங்குடியிலெல்லாம். இதுதான். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் க்ளீன் பண்ண ஆளுக்குள்ளே சோயா சாஸ், லைம் ஜூஸ், கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ண போகிறேன். அதாவது நாசியண்டா சோறு, ரைஸ். ஹொரைங்கன்னு சொன்னால் ஃப்ரை பண்ணுறது, அதாவது பொரிக்கிறது. அதான் நாசி ஹொரைங். இப்போ இங்கால பாருங்கள், வெங்காயத்தாள், பாசிப்பயிறு, முளைகட்டின பாசிப்பயிறு, பாசிப்பயிரோட முளை, அதோட பாருங்கள் இது நான் கடையெல்லாம் வேண்டினது, என்னட்டு இருந்தது முடிஞ்சுது. அதோட கேரட், மற்றது டின் பட்டாணி எடுத்திருக்கிறேன், டின் மஷ்ரூம் எடுத்திருக்கிறேன். இந்த கோவா வெங்காயத்தால் போடுறதால லீக்ஸ் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் கொழும்போதுலாம் லீக்ஸ் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட வெள்ளைப்பூட சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அவங்களோட பழுத்த மிளகாய், சிவப்பு மிளகாயும் சின்ன சின்ன அரிஞ்சிருக்கு. வெங்காயத்தை ஊற்றி போட்டு போடுவோம். அதோட கோவா. இப்போ 2 முட்டையை உப்பு மிளகு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதோட வாசுமதி ரைஸும் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இங்கால இந்த இறாலில் கொஞ்சத்து மேரினேட் பண்ண இறாலில் கொஞ்சத்து இந்த முட்டைக்குள்ளே போட்டு ரஸ்க் தூள், உப்பும் சோளமாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச ரஸ்க் தூளுக்குள்ளே பிரட்டி எடுப்போம். இது கார்னிஷாகவும் வைக்கிறதுக்கு, அதோடு சேர்த்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறதுக்கு. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக செய்கிறோம். நீங்கள் வீட்டிலண்டா சும்மாவே இதெல்லாம் மினக்கெட தேவையில்லை, சும்மா சில்லி பேஸ்ட்டோடய கொடுத்து விடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நாங்கள் வேறு எண்ணெய் சட்டியில் பொரிச்செடுக்க போகிறோம். அந்த ரசத்தூள் விழுந்திருந்தானே உள்ளுக்குள்ளே சின்ன எண்ணெய் சட்டியில் இதை கொஞ்சத்தை பொரிச்செடுத்துட்டு இப்போ பெரிய சட்டியை வச்சு மற்ற மேரினேட் பண்ண இறால்கள், அதாவது ரைஸுக்கு சேர்க்கக்கூடிய இறால்களை பொரிச்செடுப்போம். இது கருவாடு மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். பொரிவட்ட வாசம் வருது. நான் அதை இறக்கிட்டு ஒரு முட்டை புல்சை மாதிரி போடுறேன். இதுவும் கார்னிஷுக்கும் கூட சைட் டிஷ்ஷாக கொடுக்குறதுக்கு தான். அதையும் இறக்குனதுக்கு பிறகு அடித்த முட்டையை நல்லா உயரத்துலேருந்து ஊற்றி விடுவோம். அப்போ தான் மேகம் போல் பொங்கி அப்படியோ நிறைய வரும் உங்களுக்கு. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்கண்டு. இப்போ இதையும் இறக்கி போட்டு நாங்கள் இனி மரக்கறிகளை போடலாம். நான் இதுக்கு பாவிக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா செசமி ஆயில். ஒரிஜினல் ரெசிபிக்கு செசமி ஆயில், அதாவது நல்லெண்ணெய் பாவிப்பாங்க. அதோட கச்சா எண்ணெய் மிக்ஸ் பண்ணது பாவிப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே அரிஞ்சு வச்ச உள்ளி, அதாவது வெள்ளைப்பூடு, கோவா, வெங்காயம் உள்ளத்தையும் போடுவோம். இந்த செத்தல் மிளகாயில் பழுத்த மிளகா, அவங்களோட சைனீஸ் ஆக்கில் போடுற பழுத்த மிளகா, அதை வரையாய்ப்போம் கடைசியில் போடுறதுக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இப்போ மரக்கறியும் போடுவோம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரீஃபைன் செசமி ஆயில். யாழ்ப்பாணத்து ஆனக்கோட்டை நல்லெண்ணெயெல்லாம் இந்த செக்கு மணம் ஒன்று மணக்கும். இதில் அந்த மனம் இருக்காது, லைட்டான ஒரு எண்ணெய் தான் இருக்குது, நல்லா இருக்கும். இப்போ டார்க் சோயா சாஸ், இதுக்கு லைட் சோயா சாஸ் போடுறதில்ல, டார்க் சோயா சாஸ் தான் போடுறது. இதோட நான் இறால் சூப் கட்டி ஒன்று போடுறேன். ஆனால் இங்கே இறால் பேஸ்ட் ஒன்று போடுவாங்க. இப்போ தக்காளி, சில்லி, மிளகாய், அதோட வெங்காயம் சேர்த்து ஒரு அரைச்ச சோஸ் தான் போடுறேன். இதோட நாங்கள் இதுக்காக வச்சுருந்த இறால், சோறு, இதுகளையெல்லாம் போடுவோம். ஆனால் இங்கே இவ்வளோத்தோடையும் சேர்த்து ரைஸ் வைன் ஒன்று போடுவாங்க ரெஸ்டாரண்ட்டில். அது நான் போடலை. அதையோட ரைஸ் வைனோடு சேர்த்து ஒயிட்டர் சோஸ், அதாவது மட்டியில் செய்கிற ஒரு சோஸ் ஒன்று போடுவாங்க. அதுக்கு நான் போடலை, கொஞ்சம் கூட வெடுக்க மாதிரி மணக்கிறதால அதையும் நான் போடலை.
அதேமா சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் அது ரெண்டும் சேர்த்து தான் இங்கே செய்வாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்கே வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட, அதாவது சிக்கன் நாசி கோரங்கை விட இந்த சீ ஃபுட் நாசி கோரங் வந்து விலை கூட. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா ரைஸ் ஃபைன் அதோட ஒயிட்டர் சாஸ் சேர்த்து கொள்ளலாம். நான் அது சேர்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாசி கோரங் ரெடி. நன்றியுடன் தீபா.